போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். உனக்கு தான் சண்டை, இந்த பாஷாவுக்கும் ஆண்டோனிக்கு தான் சண்டை. இதுல நீ சாகணும் இல்ல நான் சாகணும், உன்னுடைய ஆளுங்க சாகணும் இல்ல என்னுடைய ஆளுங்க சாகணும். புது மக்கள் இல்ல, அப்பாவே மக்கள் இல்ல. இப்ப தெரிஞ்சு போச்சு, நீ ஒரு கோழை கூட சண்டை போடுறது எனக்கு பிடிக்காது. இந்த பாஷா மாணிக் பாஷா பிடிக்காது. முடிச்சிடுற என்ன இளைய நாட்குள்ள ஏதோ பேசணும். நீ என்ன பேச போற? ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. இன்னொரு தடவை இந்த பக்கம் நான் உன்னை பார்த்த இடத்துலயே குழி தோண்டி புதைச்சிடுவேன். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. நீ யார் முன்னாடி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? பாஷாடா, நீ உண்மையை சொல்லல, உன் பாடி தான் இங்க இருந்து வெளியே போகும். நான் தான் ஆண்டனுடைய ஆளுன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல? இப்ப நீங்க மேல கை வச்சா ஆண்டனி என்ன பண்ணுவார் தெரியுமா? ஆண்டனி பத்தி பேசாத. உன்கிட்ட இருந்து எப்படி உண்மையை உறவழைக்கணும்னு இந்த பாஷாவுக்கு தெரியும். ரங்கசாமி சார், உன் புள்ள ஏன் இன்னும் வரல? பயந்துட்டானா? அவன் பயந்தத இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. பின்ன ஏன் இன்னும் வரல? வந்துடுவான். அவன் சொல்ல மாட்டான், சொன்னா செஞ்சிடுவான். வந்துட்டா. வெளியில சொல்லிட மாட்டீங்களே. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஒன்னு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான். ஐயா, மீசை முளைச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல. மீசை முளைச்ச பிறகு அப்பாவுக்கு சொத்து இருந்தா கூட அதுல ஒரு செல்லி காசு கூட தொடாமே தான் உழைப்பால உழைச்சி அவங்களுக்கு யார் சோறு போடுவானோ அவன் தான் ஐயா உண்மையான ஆம்பளை. நான் ஆம்பளை ஐயா. முதல் காதல அவங்க இதயத்தில் எடுக்க முடியாது. அது ஒரு முள்ளா மாறி அவங்க வாழ்நாள் பூரா குத்திட்டே இருக்கும். அந்த பாவம் நமக்கு எதுக்கு? அவங்க சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம். அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்க்கணுங்கிறதுக்காகத்தான் நான் உங்க வீட்டு படி ஏறி வந்திருக்கேன். காதலிக்க ஆரம்பிக்கும் போது பெத்தவங்களை மறந்துடுறீங்க, காதலிக்கும் போது உங்களையே மறந்துடுறீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் காதலை மறந்துடாதீங்க. எனக்கும் காதலுக்கும் ரொம்ப தூரங்க, நமக்கு ஆகாது. அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள பாருங்க. என்னை விட்டுடுங்க, பாய். தோல்விதான் ஒவ்வொரு மனுஷனுடைய வெற்றிக்கும் முதல் படி, அதை தெரிஞ்சுக்கோ. துக்கத்தையும் சந்தோஷத்தையும் சமமா எடுத்துக்கணும் தான் உண்மையான மனுஷன். கோடீஸ்வரனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போதுதான் மத்தவங்க கூட அவனுக்கு புரியும். பிள்ளைங்க பெத்தவங்களை மறந்துடலாம், ஆனா பெத்தவங்க என்னைக்குமே பிள்ளைங்களை மறக்க மாட்டாங்க. யாரும் யாரையும் மாத்தவும் முடியாது, யார் வழி கொண்டவும் முடியாது. அவங்களா மாறணும். தெரியாம செஞ்ச தப்புக்கு தான் மன்னிப்பு, தெரிஞ்சே செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. என் ஜென்ம விரோதி வேணும் தான் நான் மன்னிச்சிடுவேன், ஆனா கூடவே இருந்து குளிப்பறிக்கிற துரோகியை மன்னிக்கவே மாட்டேன். பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு, 1000 தொழில் இருக்கு. அதுக்கு இந்த புனிதமான அரசியலை பயன்படுத்தாதீங்க. கடன் வாங்குறது தப்பு, கடன் கொடுக்கறது தப்பு. ரெண்டு நிம்மதி இருக்காது. நம்ம வசதிக்கு எவ்வளவு முடியுமோ அதை சமாளிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும். சிங்கம் சிங்கலா தான் வரும். வீடு வாசல் சொத்து சுகம் இருக்கிறவ மட்டும் பணக்காரன் இல்ல. யாருக்கு நல்ல தகப்பன் தாய், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல நண்பர்கள் இருக்காங்களோ அவன் தான் உண்மையான பணக்காரன். எனக்கு எல்லாமே இருக்கு. சாப்பிட்டது உடம்புலயே தங்கிட்டா உடம்பு கெட்டு போயிடும், சம்பாதிச்சது நாமளே வச்சுக்கிட்டா வாழ்க்கை கெட்டு போயிடும். வாழ்க்கைன்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பிறப்புக்கும் இறப்புக்கும் இடப்பட்ட கொஞ்சம் நேரத்தை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த கொஞ்ச நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் செய்யாம, கெடுதல் எண்ணாம, நானு எந்த நினைக்காம கூட சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா வாழ்றதுதான் வாழ்க்கை. அப்படி வாழ்றவன் தான் உண்மையான மனுஷன்.